16th. இப்ப திடீர்னு கொரோனா இப்பதான் இது பண்ணுவாங்க. ரொம்ப இப்ப வார டிக்ளேர் ஆயிடுது திடீர்னுனா அன்னைக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. எப்ப வார இது பண்றாங்களோ அன்னைக்குதான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அது வரைக்கும் ஒன்றும் பெனால்ட்டி எல்லாம் போட மாட்டாங்க டிராய்க்கு. ஓகேவா? இப்போ இதுல நான் டெர்மினாலஜிஸ் இதெல்லாம் சொல்லி தரேன். ஓகே வஷிதா, சினாரியோ 1 புரிஞ்சுதா வஷிதா உங்களுக்கு? சினாரியோ 1, சினாரியோ 2, சினாரியோ 4லாம் ரீகலெக்ட் பண்ண முடிஞ்சுதா? ஓகே, என்னாச்சு வஷிதா? நாட் வெல்லா? ஓ சரி, ஓகே ஃபைன். இப்போ இது ஒரு கதை மாதிரி அப்படியே சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. எக்ஸும் ஒய், எக்ஸ் வந்து டிராயர், ஒய் டிராயி. ஓகே, அப்ப எக்ஸ் வந்து டிராயர் ஆறாரு, ஒய் அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் டிராயி ஆறாங்க. ஓகே, இப்போ எக்ஸ் வந்து இந்த ப்ராமிசரி நோட் எக்ஸ் அண்ட் ஒய் என்டர் ஆன உடனே பில்ஸ் ரிசீவபிள் எக்ஸோட புக்ல அசட்டா கிரியேட் ஆகுது, ஒய்யோட புக்ல பில்ஸ் பேபிள் ரைஸ் ஆகுது. அதனால தான் இதை பில்ஸ் பேபிள வந்து லயபிலிட்டின்னு சொல்றாங்க, பில்ஸ் ரிசீவபிள அசட்னு சொல்றாங்க. எக்ஸ் வந்து திடீர்னு ஒரு லிக்விடிட்டி கிரன்ச்னால பேங்க்குக்கு போய் டிஸ்கவுண்ட் பண்றாருன்னா அப்ப என்ன ஆகுறதுன்னா பேங்க்குக்கு வந்து இந்த டிஸ்கவுண்ட் வந்து இன்கமா எக்ஸ்பென்ஸா ஸ்ரீச்சரன்? வெரி குட், வெரி குட். டிராயருக்கு இன்கமா எக்ஸ்பென்ஸா? சூப்பர். டிராயிக்கு ஏதாவது என்ட்ரி வருமா? வராது. கரெக்டா? அடுத்தது இப்போ சொல்லு. ம். கண்டிப்பா கொடுக்கலாம், சூப்பரா கொடுக்கலாம். பேங்க் ஹாப்பியா எடுத்துப்பான். அவருக்கு என்ன, ஏதோ ஒரு மோட்ல பைசா வந்தா போதும். ஓகேவா? பில் என்டோஸ்டு டு a நியூ கிரெடிட்டார். இப்போ ஸ்ரீச்சரன் உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட் நேம் சொல்லுங்க ஸ்ரீச்சரன். சித்து. சித்துவுக்கு நீங்க சித்துக்கு நீங்க கொடுக்க வேண்டியிருக்கு ஒரு அமௌண்ட். ஓகேவா? நீங்க என்ன சொல்றீங்க, சிவானி கிட்ட, சிவானி நீங்க சித்து கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்றீங்க. அதான் என்டோசிங் டு நியூ கிரியேட்டர். ஓகேவா? அப்போ புக்ஸ் ஆஃப் டிராயில என்ட்ரி கிடையாது. இவங்க மட்டும்தான், ஸ்ரீச்சரன் மட்டும்தான் என்ட்ரி போடுவார். சரியா? சென்டிங் டு பேங்க் ஃபார் கலெக்ஷன்லயும் பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் அரைசஸ் இன் த புக்ஸ் ஆஃப் டிராயர் only when the payment is getting paid by the drawee on the stipulated rate. drawee ஓட பிக்சரே உள்ள வரும். அப்பதான் அது வரைக்கும் டிராயர் புக்லயே என்ட்ரி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு 4 நியூ டெர்மினாலஜி சொல்லி தரப்போறேன். சிவானிக்கு இந்த ஃப்ளோ புரியுறதா? சிவானி, வர்ஷிதா, ஸ்ரீச்சரன். ஸ்ரீச்சரன் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எப்படி கேட்பாங்கன்னா, டிஸ்கவுண்ட் ஆச்சுன்னா டிராயி புக்ஸ்ல என்ட்ரி வருமா வராதான்னு ஃபவுண்டேஷன்ல கேட்பாங்க. இன்டர்ல எப்படி கேட்பாங்கன்னா, வஷிதாக்கும் சிவானிக்கும் ஒரு பெரிய சம் எடுத்துட்டு ஒன்னு ஸ்டெப் 1ல இருந்து ஸ்டெப் 7 வரைக்கும் என்ட்ரிஸ் இருக்குங்கண்ணா, இல்ல ஸ்டெப் 1ல இருந்து ஸ்டெப் 9 வரைக்கும் என்ட்ரிஸ் இருக்கும். ஜர்னல் என்ட்ரிஸ் மட்டும் போட சொல்லுவாங்க. இன்னொன்னு தெரியுமா, இந்த வாட்டியில இருந்து ஃபைனல்ல எங்களுக்கு ஒரு ஜர்னல் என்ட்ரி கூட நரேஷன் போடுன்னு சொல்ல, வெறும்னா ஜர்னல் என்ட்ரி மட்டும் போடுன்னு சொன்னாங்க. அத மாதிரிலாம் சொல்றாங்க. நரேஷன் போடாம ஜர்னல் என்ட்ரி மட்டும் போட சொல்றாங்க. அதெல்லாம் ஈஸியா இருக்கும் கண்ணா. ஓகேவா? கொஞ்சம் கஷ்டப்பட்டு படிச்சிருங்க எல்லாரும். இப்போ நான் அந்த டெர்மினாலஜிஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். சூப்பர். டிஸ்ஆனர் ஆஃப் அ பில். இப்போ அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம் 60 நாள்னு சொல்றாங்கல்ல சிவானி, அந்த டைம்ல இப்ப வந்து பேயியால டிராயியோ, அதான் டிராயி பேய், அவங்களால பேமெண்ட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்ஆனர். அப்ப என்ன ஆயிடும்னா பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் டிஸ்ஆனர்ட்னு சொல்லுவாங்க. எப்போ? when the drawee doesn't makes his payment obligation. புரியுறதா விஷிதா, ஸ்ரீச்சரன்? இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் சினாரியோ என்னன்றது எம்சிக்யூ கேட்பாங்க. அது ஃபவுண்டேஷன் கேட்பாங்க, இன்டர்க்கும் கேட்பாங்க. சரியா? டிஸ்ஆனர் பை நான் அக்செப்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச வந்து டிஸ்ஆனர்ட் பை நான் அக்செப்டன்ஸ் when the drawee
makes default in acceptance upon being dully required to accept the bill, or where presentment is excused and the bill is not accepted. இப்போ இனிஷியல் எண்ட்ல டிராயே அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், நான் சைன் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்னன்னு அர்த்தம்னா டிஸானர் பை நான் அக்செப்டன்ஸ் அர்த்தம். புரியுதா? ஸ்ரீச்சரன் சொல்றாரு நீங்க பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ சிவானி சொல்றாங்க இல்ல ஸ்ரீச்சரன் நான் பில்ல அக்செப்ட் பண்ண மாட்டேன், ஓகே நான் பில்லாம் அக்செப்ட் பண்ணி சைன்லாம் போட்டு தர மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா, அதுக்கு பேர் என்ன? டிஸானர் பை நான் அக்செப்டன்ஸ். புரிஞ்சுதா? டிஸானர் பை நான் பேமெண்ட். பில்ஸ் ஆஃப் என்ட்ரி இஸ் நாட் ஹானர்ட் பை பேமெண்ட். பேமெண்ட் வந்து டிராயி வந்து மெச்சூரிட்டி டேட்ல கொடுக்கல, ஓகேவா? சி டிஸானர் ஆஃப் பில் ரெண்டு வகை இருக்குக்கண்ணா, ஒன்னு நான் அக்செப்டன்ஸ், இன்னொன்னு நான் பேமெண்ட். டிஸானர் ஆஃப் பில் வந்து பேயி பே பண்ணல, மெச்சூரிட்டி டேட் 60 நாள்ல பே பண்ணல, 61 நாள்ல பே பண்ணலனா அது நான் பேமெண்ட். நான் அக்செப்டன்ஸ்னா இனிஷியலாவே சிவானி சேஸ் நோ ஐ வில் நாட் சைன் திஸ் ப்ராமிசரி நோட்ன்றாங்கன்னா அது நான் அக்செப்டன்ஸ். இப்ப அடுத்தது ரெனியூவல் ஆஃப் பில். ரெனியூவல் ஆஃப் பில் என்னன்னு நினைக்கிறீங்க வர்ஷிதா, சொல்லுங்க. சூப்பர் கண்ணா, வெரி குட். சப்போஸ் ஸ்ரீச்சரன் வந்து சொல்றாரு சிவானி 60 days ஆக போறது, பைசா கொடுத்துருவீங்களா மாட்டீங்களான்னு கேக்குறாங்க, சும்மா ஒரு 10 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணி. சிவானி சொல்றாங்க சார் எனக்கு ஒரு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க, திடீர்னு எனக்கு பைசா பெரட்ட முடியல, எனக்கு வந்து அந்த பில் மீட் பண்ண முடியுமான்னு தெரியல, எனக்கு கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டைம்ஸ் கொடுங்க அப்படின்னு பண்ணவொடனே ஸ்ரீச்சரன் சரி ஓகே நீங்க வந்து ட்ரஸ்ட் வர்த்தி கஸ்டமர், அதனால ஸ்ரீச்சரன் என்ன சொல்றாரு அக்ரி பண்ணிக்கிறேன், அப்ப இந்த கரண்ட் பில்லை கேன்சல் பண்ணி ஃப்ரெஷ் பில்ல இன்னொரு ஒரு 30 நாளைக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ற சினாரியோ என்னன்னா ரெனியூவல் ஆஃப் அ பில். புரியுறதா 3 பேருக்கும்? ஆனா இதுல ஒரு ட்விஸ்ட் இருக்கு, என்னன்னா ஸ்ரீச்சரன் கேட்பாரு சரிப்பா நீ ஒரு மாசம் கழிச்சு கொடுக்குறேன்னு சொல்ற, நான் இதே அமௌண்ட்டை பேங்க்ல போட்டேன்னா எனக்கு ஒரு மாசம் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான், நீ அந்த இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து கொடுத்துரு, நீங்க அந்த இன்ட்ரெஸ்டையும் சேர்த்து கொடுத்துருங்கன்ட்டு ஸ்ரீச்சரன் சிவானி கிட்ட சொல்லுவாங்க. அப்போ ரெனியூவல் ஆஃப் பில்ல ஸ்ரீச்சரன் will enjoy the additional interest which he will receive from Shivani for the extension of the time period. புரியுதா? நல்லா புரியுதா வஷிதா? புரியுதா வஷிதா? நீங்க சொன்னதுதான் வஷிதா. வெரி குட். ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில் ஞாபகம் இருக்கா வஷிதா? ட்ரை பண்றீங்களா? வெரி குட். டிராயி அவனுக்கு திடீர்னு ஃபண்டு கிடைச்சிருது, ஸ்ரீச்சரன் 60 நாள் டைம் கொடுத்துருந்தாங்களா சிவானிக்கு, சிவானிக்கு 20 நாள்லயே பைசா கிடைச்சிருது, டக்குன்னு போய் ஸ்ரீச்சரன் கிட்ட இருந்தாப்பா பைசா கொடுத்துடுறாங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில். ஓகேவா? சூப்பர் வஷிதா, சூப்பர் கண்ணா. ரிபேட் ஆன் பில் ஞாபகம் இருக்கா வஷிதா? ம் கரெக்ட் கண்ணா. இப்போ டேட் ஆஃப் பில்லுக்கும் டேட் ஆஃப் மெச்சூரிட்டிக்கும் டைம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வந்து அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரெஃபர்ட் ஆன் இது வந்து ரிபேட் ஆன் பில்லுன்னு சொல்லுவாங்க. இது டிராயிக்கு வந்து இன்கம், பேய்க்கு வந்து எக்ஸ்பென்ஸ். புரியுதா? இல்ல டிராயிக்கு இன்கம் பேய், இது நான் ஒன்னு சொல்லிடுறேன், டிராயிக்கும் பேய்க்கும் டிஃபரன்ஸ் சொல்றேன். பே பண்றான். ஆமாங்கண்ணா. இல்ல இல்ல யார் பே பண்றாளோ அவன். ஒரே நிமிஷம் அது அந்த டவுட் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். சொல்லுங்கம்மா. ம் குட் கொஸ்டின்.
நான் செக் பண்ணிட்டு சொல்லவா? எனக்கு தெரியல, பட் நல்ல கொஸ்டின், வெரி குட் ஸ்ரீச்சரண். Yக்கு வந்து செல் பண்றாரு 10,000. ஓகே, immediately drew a bill on Y for 3 months ப்ராமிசரி நோட் இது பண்ணிக்கிறாங்க. Y drawee ஆறாரு, X வந்து டிராயர் ஆறாரு. Y அக்செப்ட் பண்ணிடுறாரு, அக்செப்டிங் த பில் அண்ட் பில்லை கொடுத்துடுறாரு. மார்ச் 4th 2022, ஜான் ஃபர்ஸ்ட் 2022 ஓட வஷிதா யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர். இது சொல்லுங்க. ஜான் ஃபர்ஸ்ட் கூட் செல் பண்றாங்க கண்ணா, உடனே பில் ரைஸ் பண்றாங்க 3 மாசத்துக்கு. அப்ப எப்ப எவ்வளவு 3 மாசம் தான் எவ்வளவுடா கணக்கு? ஜான்வரி 3 days கிரேஸ் டைம் கரெக்டா? அப்பனா அரௌண்ட் மார்ச் 5th சொல்லலாமா? கிரேஸ் டேஸ் மார்ச் 1 2 3 4, சாரி மார்ச் 4 கரெக்டா டைம் வருது. மார்ச் 4 அன்னைக்கு வை ஏதாவது கொடுத்துடுறாரு, ரிட்டையர்ட் ஹர் அக்செப்டன்ஸ் அண்டர் ரிபேட் ஆஃப் 6% per annum. இது ரிபேட் கொடுக்குறாங்க. ரிபேட்ன்றது யாருக்கு யார் கொடுக்குறாங்கன்னா, எக்ஸ் வந்து ஒய்க்கு கொடுக்கறது ரிபேட், கம்மி பண்ணிக்கிறது. கரெக்டா டைமுக்கு பேமெண்ட் பண்ணாலும், இப்போ நம்மளுக்கு வந்து கிரெடிட்டார் வந்து முன்னாடியே ஸ்டிப்புலேட்டட் டைம்லேயே பண்ணிட்டாலோ இல்ல as per the terms and conditions கரெக்டா பண்ணிட்டே வராங்கன்னா, அவரோட ஜென்யூனிட்டிக்காக ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ கம்மி பண்ணிப்பாங்க தெரியுமா? கிரெடிட் பர்ச்சேசஸ்ல கிரெடிட்டாருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி இவர் கரெக்டான டைம்ல பேமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ் வந்து ஒரு ஒரு ரிபேட் மாதிரி கொடுக்குறாரு, 6% ரிபேட். 6% ரிபேட்னா ஜனவரி ஃபுல், பிப்ரவரி ஃபுல். சாரி சாரி சலம், நிமிஷம் இருங்க. ஜான்வரி ஃபர்ஸ்ட் 2022ல டிரா பண்ற பில்லு 3 monthsனா, சாரி 3 மாச கணக்கு. ஜான்வரி ஃபுல்லா போயிடும், அப்புறம் பிப்ரவரி ஃபுல்லா போயிடும், மார்ச் ஃபுல்லா போயிடும். ஸோ ஜான் ஃபுல்லு, மார்ச் ஃபுல், ஏப்ரல் மாசம் நல்லா பார்த்துக்கோங்க. ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வருமா? ஏப்ரல் ஃபர்ஸ்ட் பிளஸ் 3 days கிரேஸ். ஏப்ரல் 4ஆம் தேதி தான் உன்னோட டியூ டேட். ஓகேவா ஸ்ரீச்சரன்? புரியுதா ஸ்ரீச்சரன்? இந்த ஃப்ளோ பார்த்துக்கோங்க கொஞ்சம் நல்லா. சிவானி ஒரு எம்சிக்யூ கேட்பாங்க சிவானி. ஸ்ரீச்சரன் உங்களுக்கும் கேட்பாங்க. ஜான்வரி ஃபர்ஸ்ட் ஒரு பில் ட்ராப் பண்ணாங்க, 3 monthsனா என்னைக்கு அது டியூ டேட் வருது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அப்போ ஜான் ஃபுல் போய், ஃபெப் ஃபுல் போய், மார்ச் ஃபுல் போய், ஏப்ரல் 1ஆம் தேதியோட 3 மாசம் முடியுது. அதோட 3 days கிரேஸ்னு ஆட் பண்ணிப்பாங்க. அப்போ ஏப்ரல் 4 2022ல தான் இந்த பில்லோட டியூ டேட் வருது. ஆனா இந்த கேஸ்ல என்ன ஆகுறது? ஒய் என்ன பண்றாரு? மார்ச் 4th முன்னாடியே பண்றாரா? இத பார்த்து ஹாப்பியா எக்ஸ் என்ன பண்றாரு? நீ முன்னாடியே கொடுத்துடுறப்பா, அப்ப நான் உனக்கு அந்த ஒரு மாசத்துக்கான ரிபேட்டை உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, 10,000 அதுல 6% அந்த ஒரு மாசத்து தானே இன்ட்டு ஒரு மாசத்துக்கான ரிபேட்டை கொடுப்பார். அதான் 50 ரூபாய்க்கு ரிபேட் கொடுத்து இப்ப 10,000 கொடுக்குறானா, 9,950 மட்டும் கொடு போதும். 50 ரூபா உனக்கு நீ பண்ண ஏர்லியர் பேமெண்ட்டுக்கான மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்றதுதான் ரிபேட் ஆன் பில். புரியுறதா? இந்த சம்னா, இந்த சம்னா கரெக்டான சம் வஷிதா. தேங்க்யூ கண்ணா.
உங்களுக்கும் புரிஞ்சது இல்ல வஷிதா? எனி டவுட்ஸ்? டேஸ் ஆஃப் கிரேஸ் கால்குலேஷன் கண்டிப்பா கேட்பாங்க கண்ணா. இட்ஸ் an important question both for inter and final, inter and foundation. ஸோ இந்த சம் மூவ் பண்றேன். இது வந்து இப்படி போடுறேன், ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில்லுன்னு போடுறேன் எக்ஸாம்பிள். இப்போ அடுத்தது ஒரு இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்ட், வாட் இஸ் கால்ட் அஸ் அகாமடேஷன் ஆஃப் பில். வஷிதா சொல்லுங்க வஷிதா, இது கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஞாபகம் இருக்கா? நான் சொல்லட்டுமா? ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லுங்களேன் கண்ணா. இப்ப இங்கே நீங்க இருக்கீங்க, ஸ்ரீசரண் இருக்காங்க, சிவானி இருக்காங்க, அந்த வச்சு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. ஞாபகம் வருதா? டவுட்டா இருக்கா? ம். அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்காது. கரெக்டா? ஓகே. ஓகே, அகாமடேஷன் ஆஃப் பில்ஸ்னா என்ன அர்த்தம்னா, இட் இஸ் ஆல் அதர்வைஸ் கால்ட் அஸ் கைட் பில். எம்சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அகாமடேஷன் ஆஃப் பில்ஸ் எப்படின்னா, ஸ்ரீசரனும் வஷிதாவும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸ்ரீசரன் நீங்க என்ன பண்றீங்க வஷிதா கிட்ட, வஷிதா எனக்கு ஒரு 10,000 ரூபாய் தேவைப்படுறது வஷிதா. நான் உங்ககிட்ட இருந்து வேண்டாம், நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு வந்து ப்ராமிசரி நோட் எழுதி கொடுத்துருங்க, நான் போய் பேங்க்ல வச்சு பைசா வாங்கிக்கிறேன். ஓகேவா? அப்படின்னு யார் சொல்றா? அப்படின்னு யார் சொல்றா? நீங்க சொல்றீங்க. வெரி குட். வர்ஷிதா நீங்க என்ன சொல்றீங்க? அதே 10,000 ரூபாய்க்கு எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் கமிட்மெண்ட் இருக்கு ஸ்ரீசரண், நீங்க எனக்கு பில் எழுதித்தா. நான் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ்ல ஸ்ரீசரண் டிராயர், வர்ஷிதா டிராயி. இப்ப வஷிதா கேக்குற பில்ல வஷிதா டிராயர் ஸ்ரீசரண் டிராயி. 10,000 ரூபாய் எழுதி வஷிதா கொண்டு போய் பேங்க்ல கொடுத்து பைசா வாங்கிடுறாங்க. இப்ப ஸ்ரீசரனுக்கும் வஷிதாக்கும் ஏதாவது ஃபினான்ஷியல் கமிட்மெண்டா? கிடையாது. ஸ்ரீசரன் வந்து ஓட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, வஷிதா கிட்டேந்து 10,000 ரூபாய் வாங்கினத, தெர் இஸ் பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வாங்கினத பேங்க்ல இருந்து வாங்கிக்கணும் தான் ஸ்ரீசரனோட இன்டென்ஷன். அதே தான் வஷிதாவோட இன்டென்ஷன். இந்த மாதிரி ஒரு ரெண்டு பார்ட்டிஸ்குள்ள கன்சிடரேஷனே இல்லாம, பட் ஓவர் டு மீட் த ஃபினான்ஷியல் ஆப்ளிகேஷனுக்காக ஒரு பில் ரைஸ் பண்றது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா அகாமடேஷன் ஆஃப் பில். புரியுதா? நம்ம ஊர்ல இது கிடையாது, நம்ம இந்தியால இது இல்ல. அடுத்த கான்செப்ட் போலாமா? ஸ்ரீசரன் ஓகேவா? சிவானி, வஷிதா ஓகே, சூப்பர். சினாரியோ 1, சினாரியோ 2, 3, 4 எல்லாருக்கும் டவுட் இல்ல? குட். இப்போ மோகன் சோல்ட் கூட்ஸ், ஒரே நிமிஷம் ஸ்ரீசரன் அந்த சம் படிங்களேன் கண்ணா. என்ன பேஜ் நம்பர் சொல்லுங்க ஸ்ரீசரன் உங்களுதுல. ஸ்ரீசரன் ஆமா கரெக்ட் கண்ணா. அதான் 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 கரெக்ட் கரெக்ட். இந்த சம் இருக்குல்ல, புக்ல இருக்குல்ல. சரி ஓகே, ஒரே நிமிஷம் நான் சம் எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம வந்து முக்கியமான டெர்மினாலஜிஸ், முக்கியமான சினாரியோஸ், ஓகே மீனிங் எல்லாம் படிச்சிட்டோம் பில்ஸ் ரிசீவபிள். இப்போ we are going to get into the problem, understand the situation of each of the problem and going to convert it to a journal entry in the books of drawer and roy. அதான் பண்ண போறோம். சரியா? இது நீங்க நினைக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம் இல்ல, சாரி நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு தெரியல, பட் கஷ்டமான சாப்டர் கிடையாது, ரொம்ப ஈஸியான சாப்டர். ஐயோ சாரி சாரி சாரி.
ஈவலிட்டி டெஸ்ட் முடிஞ்சிடுச்சா ஸ்ரீச்சரன் உங்களுக்கு? சரி, எப்போ முடியும் அப்ராக்சிமேட்டா? வாய்ஸ் பிரேக் ஆகுதா? இப்போ எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்லையா? இப்போ 4th May 2023னா 3 days ஆஃப் கிரேஸ் அப்படின்னா 7th August 2020 3 days ஆஃப் கிரேஸ் எப்பவுமே ஆட் பண்ணிக்கணும். சரியா? டேஸ் ஆஃப் கிரேஸ்ன்றது 3 நாள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நேஷனல் டேனா முந்தின நாள், எமர்ஜென்சி ஹாலிடேனா அடுத்த நாள். பில்ஸ் ரிசீவபிள் பேலன்ஸ் ஷீட்ல அசட் சைட்ல வரும், பில்ஸ் பேபிள் பேலன்ஸ் ஷீட்ல லைபிலிட்டி சைட்ல வரும். ஆ ஒன்னு నేను மறந்துட்டேன். நோட்டிங் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நோட்டிங் சார்ஜஸ்னா என்ன அர்த்தம்னா, சப்போஸ் டிஸ்ஆனர் ஆஃப் பில் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அதுல வந்து த ஃபேக்ட் ஆஃப் டிஸ்ஆனர் ஏன் எதனால அப்படின்றத வந்து அந்த பில் மேல எழுதி நோட்ரி பப்ளிக் சப்பா குத்துவார். அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கு அமௌண்ட் சார்ஜ் பை ஹிம் ஃபார் சர்வீசஸ் நோட்ரி பப்ளிக் சார்ஜ் பண்றாளா, அதுக்கு பேர் நோட்டிங் சார்ஜஸ். இது எப்போ நடக்கும்னா டேட் ஆஃப் டிஃபால்ட்ல நடக்கும். ஓகேவா? நோட்டிங் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. மோகன் ஸ்ரீச்சரன் நீங்க படிச்சிட்டீங்களா கண்ணா? இது இனிமே தான் படிக்க போறீங்க. சம் இனிமே தானே படிக்க போறீங்கல்ல சம்? படிங்க. ஓகே, ஒரே நிமிஷம் கண்ணா, இது முடிச்சிடலாம். இப்போ இது வந்து ஒரு சினாரியோவா பார்க்கலாம். சரியா? பில்ல வந்து மோகன் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. இப்போ ஸ்ரீச்சரன் நீங்க சொல்லுங்க, ஸ்டெப் ஸ்டெப்பா போலாம். மாதிரி ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படி போட்டு சொல்லி தரேன். இப்போ ஸ்டெப் 1 என்னன்னா, இப்போ இங்க யார் டிராயர் மோகன்? டிராயர் யாரு, டிராயி யாரு? சூப்பர். ஃபர்ஸ்ட் ஜான்வரி 2023ல மோகன் ஒரு பில் ட்ரூ பண்றாரு 3 மாசத்துக்கு ஆன் சோஹன். அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் சினாரியோ என்னன்னா, பில்ல வந்து மோகன் ரிட்டைன் பண்ணிக்கிறாரு 31st மார்ச் வரைக்கும். சோஹன் பெய்ட் இட் ஆன் த டே அப்பான் பிரசன்டேஷன். இதுல எதுவும் பிரச்சனை எல்லாம் கிடையாது, நார்மலா போறது இல்லையா? அப்போ as soon as மோகன் வந்து பில்ல அக்செப்ட் அதர் டிராயர் வந்து சைன் போட்ட உடனே ஃபர்ஸ்ட் என்ன ஆகுறது, an asset is created which is bills receivable is created. யார் வந்து அதை சைன் போடுறா? சோஹன் அக்கௌண்ட். ஸோ இங்க பாத்தீங்கன்னா புக்ஸ் ஆஃப் மோகன் யாரு? டிராயர். புக்ஸ் ஆஃப் சோஹன் யாரு? டிராயி. சரியா? இந்த சினாரியோல சோஹன் வந்து பில் பண்ண உடனே an asset is created. an asset is created. asset is created னா என்ன அர்த்தம்? bills receivable account debit to சோஹன் account. here a liability is created. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா 3 பேரும். ஒரு டிரான்சாக்ஷன் நடக்கிறதுனா அதுல எக்ஸ்பென்ஸ் கிரியேட் ஆயிருக்கா, அசட் கிரியேட் ஆயிருக்குன்னா அது டெபிட் ஆகும். ஒரு டிரான்சாக்ஷன்ல லயபிலிட்டி கிரியேட் ஆயிருந்ததுன்னா இல்ல இன்கம் கிரியேட் ஆனதுன்னா கிரெடிட் ஆகும். பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அ ஜேர்னல். அந்த மாதிரி ஒரு அசட் கிரியேட் ஆன உடனே பில்ஸ் ரிசீவபிள் டு சோஹன், மோகன் டு பிபி. இதுக்கு பாருங்களேன் அப்படியே ஆப்போசிட் எஃபெக்ட் வரும். சரியா? இப்ப கரெக்டா பேமெண்ட் பண்ணிட்டாங்களா, மோகனுக்கு பேமெண்ட் வந்துருது. அப்பனா என்ன அர்த்தம்? டெபிட் வாட் கம்ஸ் இன் என்ன ஸ்ரீச்சரன்? மோகனுக்கு என்ன உள்ள வந்துருது? மோகனுக்கு பைசா கரெக்டா சோன் பே பண்ணிட்டாங்க, மோகன் கையில இப்ப என்ன வந்துருது?
அப்ப டெபிட் வாட் கம்ஸ்ல கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள். அசட் கிளியர் அவுட் ஆயிடுது கரெக்டா. பேமெண்ட் ரிசீவ் அக்கவுண்ட் இதப்ப அசட் கிளியர் அவுட் ஆயிடுது. இங்க என்ன ஆயிடுது, சோஹன் என்ன பண்றாரு, பேமெண்ட் பண்றாரா மோகனுக்கு. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் கேஷ் இஸ் கோயிங் அவுட். ஸோ பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் ஆர் கேஷ் அக்கௌண்ட். புரியுதா? இது ரொம்ப கரெக்டா ஃபாலோ பண்ணினே வாங்க. கொஞ்சம் கூட தயவு செஞ்சு டிவியேட் ஆயிடாதீங்க. 200% கான்சென்ட்ரேஷன் கொடுங்க, ஈஸியா புரிஞ்சிடும். இந்த கிளாஸ்லயே உங்களுக்கு சம் புரிஞ்சிடும், அப்புறம் பார்க்கணும்லாம் அவசியம் இல்லை. whenever an asset is created or an expense is created, you need to debit it. In this case, bills receivable is created. அதனால you are debiting it and crediting Sohan. அங்க அப்படியே ஆப்போசிட் இம்பாக்ட். இங்க கேஷ் வந்துடுது, கரெக்டா ஸ்டிப்புலேட்டட் இல்லை. ஆனால் டெபிட் வாட் கம்ஸ் இன், இங்க கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இது புரிஞ்சுதா? சிவானி, வஷிதா, ஸ்ரீச்சரன் பக்கா? ஸ்ரீச்சரன் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, இந்த டிரான்சாக்ஷன் கேட்டுட்டு ஓகே பில்ஸ் அக்செப்டட் பை சோஹனுக்கு ஜர்னல் என்ட்ரி 4 கொடுத்துருப்பாங்க கண்ணா. அதில் நீங்கள் எந்த 4 என்ட்ரின்னு சூஸ் பண்ணோம். சிவானி உங்களுக்கு எப்படி கேட்பாங்க தெரியுமா, இந்த 4 சினாரியோஸும் 7 மார்க்கில் கேட்பாங்க, சிவானிக்கும் வஷிதாக்கும். ஓகேவா? ஆ இப்போ சினாரியோ 2. ஸ்ரீச்சரன் சினாரியோ 2 படிங்க கண்ணா. இது ஸ்ரீச்சரன் நீங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. இது என்ன சினாரியோ சொல்லுங்க பார்க்கலாம். ஆ யோசிங்க. இது நீங்க சொன்னீங்க தெரியுமா, பேங்க்குக்கு போவாரு, பேங்க்ல இருந்து பைசா எடுத்து வாங்கிப்பாரு, அப்புறம் ஸ்டிப்புலேட்டட் டேட்ல. அந்த சினாரியோ கண்ணா. அது என்ன ஆ கரெக்ட். சூப்பர் சூப்பர். வெரி குட். வெரி ஆசம். அந்த சினாரியோ மட்டும் மறந்துடாதீங்க. 4 சினாரியோ அப்படியே பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச்னா 4 சினாரியோ கண்ணில் வந்துடணும். ஓகே, இந்த கொடுத்துருக்கிற சினாரியோவும் அந்த சினாரியோ 4த்துல எது ஃபிட் ஆகுறதுன்றது தான் உங்களோட ஒர்க்கிங்கா இருக்குமே தவிர வேற எதுவுமே கிடையாது. இப்போ வஷிதா நீங்க சொல்லுங்க கண்ணா. இப்போ இந்த 4 சினாரியோ, இப்போ இந்த சினாரியோல ஃபர்ஸ்ட் என்ட்ரி எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இவர் அக்செப்ட் பண்ணிட்டார்ல, அதுக்கு பில்ஸ் ரிசீவபிள் டு சோஹன், மோகன் டு பில்ஸ் பேபிள், அது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? அதுல எந்த விதமான மாற்றமும் இருக்காது. ஆனா டிஸ்கவுண்ட் பண்ணி பேங்க்குக்கு எடுத்துட்டு போறாருல, அப்ப என்ன ஆகுறது டிஸ்கவுண்ட் பண்ணும்போது, சோஹனுக்கு மோகனுக்கு கேஷ் வந்துடுதா. எவ்வளவு ரூபாய் கொடுக்குறாங்க பேங்க்கு, 49,000 ரூபாய் கொடுக்குறாங்க. கரெக்டா? ஆனா 1000 ரூபாய் கிடைக்கலையே. ஏன்? பேங்க் எடுத்துன்றது அவங்க கொடுக்குற ஹெல்ப்புக்காக பேங்க். அப்போ டிஸ்கவுண்ட் இஸ் அன் எக்ஸ்பென்ஸ், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஸோ டிஸ்கவுண்ட் அக்கௌண்ட்டை 1000 ரூபாய் பண்றோம். டூ பில்ஸ் ரிசீவபிள், இது அப்படியே உல்டா ரிவர்ஸ். இந்த பில்ஸ் ரிசீவபிள் அப்படியே உல்டாயி 50,000 ரூபாய் எடுது. புரியுதா? இப்போ முன்னாடியே கேஷ் வாங்கி இவர் வச்சுன்றாரு மோகன். அப்ப அந்த டியூ டேட்ல இவரோட புக்ஸ்ல ஏதாவது என்ட்ரி இருக்குமா? கிடையாது. ஏன்னா பைசா அட்வான்ஸா பேங்க் கிட்ட இருந்து வாங்கியிருக்காரு. ஆனா சோஹனோட புக்ஸ்ல டியூ டேட் அன்னைக்கு என்ன இருக்கும், பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். இந்த இது சினாரியோல என்ன, பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க்னு இருக்கிற மாதிரி இங்கேயும் பில்ஸ் பேபிள் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். புரியுதா? ஏன் பேங்க் கிரெடிட் வாட் கோஸ் அவுட், மணி அவர் கையில இருந்து போய் பில்ஸ் பேபிள் ரிவர்ஸ் ஆகிறது. புரிஞ்சுதா? இங்க பேங்க்ல முன்னாடியே, அதாவது அன்னைக்கே போய் குடு குடு குடுன்னு பில்ல வாங்கி பைசா வாங்கின்னு வந்துட்டாரு அவரு. அதனால மெச்சூரிட்டி டேட் அன்னைக்கு மோகன் புக்ஸ்ல என்ட்ரி எதுவுமே இருக்காது. as bill is already settled by the bank to, so இவங்க மோகனுக்கு செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. ஸ்ரீச்சரன் உங்களுக்கு இந்த 2 என்ட்ரி கேட்க மாட்டாங்கன்னா டேட் ஆஃப் மெச்சூரிட்டில இந்த பில்ஸ் டிஸ்கவுண்டிங்ல என்ன ஆச்சுன்னு சினாரியோ கேட்பாங்க. ஓகேவா? புரியுதா ஸ்ரீச்சரன்? புரியுதா இல்லையா கரெக்டா? ஆ இந்த என்ட்ரிலாம் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. இந்த என்ட்ரிலாம் இன்டர்ல கேட்பாங்க. இந்த கடைசியா 3 அப்படியே
ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களே, ஆன் த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி த பில் இஸ் செட்டில்டு பை சோஹன் டு பேங்க், தேர் வில் பி நோ என்ட்ரி இன் மோகன்ஸ் புக்னு இருக்குல்ல, இதுதான் கேட்பாங்க. ஓகே, இதுதான் எம்சிக்யூல உங்களுக்கு கேட்பாங்க. வர்ஷிதாக்கும் சிவானிக்கும் இது மொத்த என்ட்ரியும் கேட்பாங்க, எழுதணும். மூணாவது சினாரியோ படிங்க ஸ்ரீச்சரன். என்ன சினாரியோ கண்ணா இது? ஆ, சோ ரோஹனுக்கு மோகன் குடுக்கறேன்னு சொல்றதா இங்க சினாரியோ 3 கிரெடிட்டா இருக்கு, மூணார் ஒரு கிரெடிட்டா இருக்கு, இந்த பெட்ல செட்டில்மெண்ட் பண்றாரு. ஓகே, சி அதுக்கு எப்படி ஜர்னல் என்ட்ரிஸ் வரும்னா, வஷிதா புரியுறதா வஷிதா? ஆ, சிவானி உங்களுக்கு கண்ணா, ஸ்ரீ ஸ்ரீச்சரனுக்கு புரியுறது இல்ல சீக்வென்ஸ்? So as usual your asset is created, your liability is created. Bill collection க்கு போகும்போதே bills for collection to bills receivable வரும். பேமெண்ட் ஆன் டியூ டேட் வரும்போது பேங்க் அக்கவுண்ட் டெபிட், ஒரே நிமிஷம், இல்ல சாரி சாரி, இதுதான் சினாரியோ 3, இது சினாரியோ. ஸோ பில்ஸ் ரிசீவபிள் டு சோஹன் அந்த ஸ்டிப்புலேட்டட் டைம்ல வந்து என்டோஸ்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும், ரோஹனுக்கு போயிடுறதா. ஸோ டெபிட் த ரிசீவர் ரோஹன், இந்த பில்ஸ் ரிசீவபிள் வந்து டூ பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் உல்டாவாயிடுறது, டூ டிஸ்கவுண்ட் 1000 ரூபாய். இங்க என்ன ஆயிடும், பில்ஸ் ரிசீவபிள் டு பேங்க் அக்கவுண்ட். சி டிராயி அக்கௌண்ட்ல டிஸ்டர்பன்ஸே கிடையாது, அமைதியா போயிட்டு இருக்கோம். டிராயர் தான் நான் வந்து டிஸ்கவுண்டிங் ஆஃப் பில்ஸ் பண்றதும் டிராயர் தான், என்டோஸ்மெண்ட் பண்றதும் டிராயர் தான். பேங்க் கிட்ட போய் இதை பார்ப்பா டிராயி வருவான், அவன் செக்கை எடுத்து என்னோட அக்கௌண்ட்ல போடுறதுன்னு சொல்றதும் டிராயி தான். டிராயருக்கோட வேலை என்ன, அக்செப்டன்ஸோட என்ட்ரி, டியூ டேட் பேமெண்ட் என்ட்ரி, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சிடுது ஃபார் த ஃபர்ஸ்ட் 4 சினாரியோஸ். சி டிஸ்ஆனர் ஆஃப் பில்லு, ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பில்ல வரும்போது டிராயிக்கும் அடிஷனல் ஜர்னல் என்ட்ரிஸ் வரும். பட் இந்த 4 சினாரியோக்கும் டிராயி ஜர்னல் என்ட்ரி அமைதியா ரெண்டே 2 ஜர்னல் என்ட்ரி தான். புரியுதா? ஓகே, நெக்ஸ்ட் சினாரியோ 4 தான் படிங்க ஸ்ரீச்சரன், சினாரியோ 4. சூப்பர். இப்போ அதே மாதிரி அசர்ட் கிரியேட் பண்றாங்க, இங்க லைபிலிட்டி கிரியேட். ஸ்டெப் நம்பர் 1, பில்ஸ் ஆஃப் கலெக்ஷனுக்கு பேங்க்குக்கு அனுப்புறான் மோகன், ஒரு 5 நாளைக்கு முன்னாடி அனுப்புறான். அதுக்கு என்ன என்ட்ரி, பில்ஸ் ஃபார் கலெக்ஷன் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். ஓகேவா? பேமெண்ட் டியூ அன்னைக்கு என்ன ஆயிடுறது, இவர் அக்கௌண்ட்ல பைசா வந்துடுது. ஆனா பேங்க் இந்த சர்வீஸை எடுத்து இவருக்காக பண்றாரு இல்லையா, அவருக்கு சர்வீஸ் சார்ஜ் கொடுக்கணும்னால பேங்க் என்ன பண்றது, 100 ரூபாயை புடிச்சுன்றது 49,900 தான் மோகனோட அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்றது. ஆனா சோஹன் எவ்வளோ அக்கௌண்ட்ல போட்டிருக்காரு, அவருக்கு 50,000 ரூபாய், இவர் அக்கௌண்ட்ல இருந்து கையில இருந்து 50,000 ரூபாய் வெளில போயிடுது. ஓகே, ஆனா இங்க போட்டாலும் பேங்க் 100 ரூபாய் எடுத்துட்டு மோகனுக்கு எவ்வளவு கொடுக்கறது, 49,900 ரூபாய் தான் கொடுக்கறது. இந்த 4 சினாரியோஸ் யாருக்கு புரியல இன்னும்? புரிஞ்சுதா? 3 பேரும் இந்த வாட்டி இன்டர் ஃபவுண்டேஷன்லாம் கிளியர் பண்ணிடுறீங்க. ஓகே, நான் வந்து ஆமை கூட கொஞ்சம் வேகமா போகும், ஆமையை விட கொஞ்சம் ஸ்லோவா போறேன். ரீசன் என்னன்னா, எங்கேயுமே உங்களுக்கு எந்த இதுவுமே மிஸ் ஆயிட்டு வரக்கூடாதுன்னு போறேன். சரியா? அதனால சூப்பரா கிராக் அவுட் பண்ணும் நீங்க. ஐ வில் பி வெரி 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 ஹாப்பி. ஓகேவா? ஸோ 3 பேரும் சூப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க, அதை மார்க்ஸா எனக்கு பார்க்கணும், அதனால தான் சொல்றேன். சூப்பர். இந்த 4 சினாரியோ ஹோம்ஒர்க் பண்ணோம். அதோட சேர்த்து ஸ்ரீச்சரா நீங்க என்ன பண்ணுங்க, இந்த டிஸானர் ஆஃப் பில்ஸ் அதெல்லாம் நோட்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க கண்ணா. ஸ்ரீச்சரன், சிவானி, வஷிதா
வஷிதா, லைக் இந்த டிசானர் பில்ஸுக்கு வந்து நீங்க எழுதும் போது ஒரு எக்ஸாம்பிள் கூட எழுதிக்கோங்க வஷிதா. இஃப் யூ ஹாவ் அ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் அதோட கனெக்ட் பண்ணி ஓனா எழுதுனா கூட எழுதுங்க. ஓகேவா? ரெனியூவல் ஆஃப் பில்டட் இன்னும் கொஞ்சம் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சிவானி நீங்களும் வாய்ஸ் கேட்கலையா? எனக்கு என்ன ஆகுதுன்னே தெரியல. நெட்டு 5 லைட் எரியுது ஆனாலும் என்ன ப்ராப்ளம் புரியல. இப்ப கேக்குறதா? ஓகே. அதனால ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் போட்டு எழுதிக்கினா எழுதிக்கோங்க. ஸ்ரீச்சரன் நீங்க இதை எழுதிக்கோங்க கண்ணா. ஆனா ஃபார் அன் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் போட்டு எழுதினீங்கன்னா ரொம்ப நல்லது. இதே புக்ஸ் அப்படியே இன்டர்ல படிக்க போறீங்க ஸ்ரீச்சரன் நீங்க. ஓகே. இதே செட்டை அப்படியே படிக்க போறீங்க. அதனால இது உங்களுக்கு நல்ல ஒரு பேஸ் ஒர்க்கா இருக்கும். கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமா 3 பேரும் தியரி நல்லா ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா ஜர்னல் என்ட்ரிஸ் ஈஸியா இருக்கும். இது தியரி தெரியல, ரெனியூவல் ஆஃப் பில் என்ன, டிசானர் ஆஃப் பில் என்ன, அகாமடேஷன் ஆஃப் பில் என்னன்னு தெரியலனா சம்மு கஷ்டமா இருக்கும். அதனால இதெல்லாம் கரெக்டா சினாரியோ 1, சினாரியோ 2, சினாரியோ 3, சினாரியோ 4 போட்டுட்டு இந்த அட்டன் பண்ணுங்க. இந்த ஃபைல் அனுப்பிச்சு விடுறோம். ஓகேவா விஷிதா, சிவானி, ஸ்ரீச்சரன்? ஓகே கண்ணா. நான் இதோட இன்னைக்கு முடிக்கிறேன். நாளைக்கு 4 to 5 தான் வஷிதா கிளாஸ். 4 to 5 ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ், பில்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். ஓகேவா? உங்களுக்கும் சிவானி ஓகேவா? ஸ்ரீச்சரன் அப்படியே ரிட்டைன் ஆயிக்கோங்கண்ணா. நீங்க 2 பேரும் லீவ் ஆயிக்கோங்கண்ணா, வஷிதாவும் சிவானி.